நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். அண்ணி, ஒரு வேண்டுகோள். ராமண்ணா திரும்பி வரும் வரை நான் இட்ட காவல் கோட்டை தாண்ட வேண்டாம். முனிவரே, தமக்கு பிக்ஷை கொண்டு வந்தேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். எடுத்து வா தேவி. அன்பு கூர்ந்து தாம் இங்கு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். களைப்போடு நான் இருக்கிறேன். காக்க வைத்ததும் சரியல்ல, அங்கு வருவதும் அழகல்ல. முடிந்தால் இங்கு வந்து பிக்ஷையிடு. முனிவரே, எனக்கும் சில தர்ம வரம்புகள் இருக்கின்றது. அதை மீற அனுமதி இல்லை. முனிவன் உன் வீட்டு பணியாளன் இல்லையே. வீட்டு வாசலுக்கு வந்த அதிதி பகவானுக்கு சமமாகும். உனது தர்மம் காக்க வைப்பதோ? இல்லை இல்லை அதிதி தேவனே, பெண்கள் சில நெறிகளுக்கு எதிராக நடத்தல் சரியல்ல. வனம் என்பதால் மைத்துனர் புறக்காவலுக்காக இப்படி ஒரு கோடு இழுத்திருக்கிறார். அதை இப்போது மீறினால் மரியாதை மீறியதாக ஆகாதா? வெளியே வரக்கூடாது. அதனால் உங்களிடம் கோருகிறேன், அன்பு கூர்ந்து என்னை மன்னியுங்கள் முனிவரே. நிறுத்து. போதும் உன் மரியாதை. வாசலில் காக்க வைத்து பேசுகிறாய். முதலில் இங்கே நான் வந்ததே தவறு. சற்று இருங்கள் என்று சொன்னாயே, அப்போதே என் மரியாதை போய்விட்டது. இப்படி ஒரு பெண் இழிகுலத்திலும் இருக்க மாட்டாள். ஒரு முதிய மகாத்மா வாசலில் வந்தார். பக்தியோடு வந்து அவர் பக்கம் நின்று பாதங்களை தொட்டு பிட்சையிடுவார்கள். நல்லது, நமக்கு உன் பிட்சை தேவையில்லை. நான் இங்கே அவமானப்பட்டதற்கு இப்போது உனக்கு சாபம் கொடுக்கிறேன். இல்லை பெரியவரே, பேதைக்கு தயை காட்டுங்கள். முதியவரை உங்கள் மகளுக்கு சமமாக நினைத்து இந்த பிரச்சனையை பெரிதாக கருதி வேதனை அடையாதீர்கள். அவமானம் தாங்கவில்லை எனக்கு. துறவி மரக்கட்டை இல்லை, சிவபக்தன் நான். நெற்றிக் கண் இல்லை, நெஞ்சிலே கண் இருக்கின்றது. உன் புருஷன் இந்த சமயம் ஒரு அதிசயமானை விரட்டிக் கொண்டு வனம் முழுவதும் பேயாக அலைகிறான். பொங்கும் மனம், பொறுமையில்லாத கோபம். உன் புருஷனுக்கு நான் சாபம் கொடுக்காமல் விடமாட்டேன். உன்னுடைய புருஷன் அந்த மானை துரத்தி கொண்டு போகிறான். என் சாபம் அவன் பின்னாலேயே சென்று அவன் பிடரியில் உட்கார்ந்து கொண்டு அவனையும் மானையும். இல்லை, இருங்கள். அவருக்கு சாபமிடாதீர்கள். ஏதோ கொண்டு வருகிறேன். உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். பிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாமுனிவரே, தயை காட்டுங்கள். பேதை எனது பிழைதான். பயத்தினால் இந்த குற்றம் இழைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்னை. சரி, அழாதே. சாபத்தை நீக்கிக் கொள்கிறேன். நாம் அழகு மங்கையர்களை அல்லல் கொடுத்து அழ வைப்பதில்லை. மாமுனிவரே, மன்னர் ஜனகர் மகள் நான். மிதிலையின் ராஜகுமாரி, இந்த பர்ணசாலையில் ஏன் இந்த அவல நிலை? இந்த தங்கச் சிலையை காணும்போது தேவர்களும் கூட வியப்பார்கள். வைரமணி சுடரான இந்த அழகியை குடிசையிலா வைத்திருப்பது? இந்த கட்டழகு தேவதையை 8 அடுக்கு மாளிகையில் அல்லவா ஏற்றி வைக்க வேண்டும். மன்னியுங்கள் துறவியே, என் புருஷன் கூட ஒரு ராஜாதான். அவரை மிஞ்சி ஆற்றல் உள்ளவர் உண்டா என்ன? இல்லாமல் என்ன? அனுபவத்தில் காட்டுகிறேன். சீதே, எந்த பெயர் கேட்டால் தேவர், நாகர், கிண்ணறர், கிம்புருஷர், ராட்சசர், அகிலத்தின் அனைத்து தரப்பினரும் வியப்பில் விழி உயர்த்துவாரோ? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நவக்கிரகங்கள் தலை தாழ்த்தி வணங்குவார்களோ? அண்ட சராசரங்களின் அனைத்து உயிரினங்களும் அறியும். வானத்தில் பறக்கும் பறவைகளும் அவன் வரலாறு உணரும். காற்றும் அவன் முன் கடுமையாக வீசாது. நீயும் அப்படி ஒரு சிறந்தவனின் அரண்மனையில் வாழப்போகின்றாய். இத்தனை தரம் தாழ்ந்த சொல் அடுக்குகிறாயே, நீ முனிவன் இல்லை. ஒரு மகாத்மாவின் வேஷத்தில் ஒரு மகா பாவி நீ. யார் நீ? அன்பே உன் தாசன். இவன்
லங்கேஸ்வரன் ராவணன். ஆ, ராவணன். காமபானம் தாங்காமல் வந்த ராவணன். சீதையின் பேரழகை கேட்டு மயங்கிய ராவணன். சீதே, நான் பிறந்த பயனை அடைந்தேன். நாளையின் மாளிகையில் பேரழகு மோகினிகள் உன் தாழ்வணிந்து தாதிகளாக இருப்பார்கள். துஷ்டனே, யாரை பார்த்து பேசுகிறாய்? நீயும் ஒரு மன்னவன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கமில்லை? சன்னியாசியாக வந்து சதி செய்தாயே, இனியும் இங்கு நிற்காமல் ஓடிவிடு. இல்லை என்றால் என் புருஷனின் ஒரே பானமே உன்னையும் உன் லங்கையையும் எரித்து சாம்பலாக்கி விடும். மகுடம் இழந்தவன் மனைவிக்கு இத்தனை கர்வமா? மண்ணில் பிறந்து மண்ணில் கலப்பவன் வெறும் ஒரு மானிடன். ராவணன் அரக்கர் குல மன்னவன். மானிடர்கள் என் விளையாட்டு பொம்மைகள். அவர்கள் வெறும் காற்றடித்த பைகள். உனக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியும். கரணும் துஷனும் உன் உடற்பிறப்புதானே? அந்த கேடுகட்ட அரக்கர்களை என் மன்னவர் யமனுக்கு இரையாக்கினாரே, அப்படித்தானே நீ? தெரியாதென்று ஜாதகங்களை சொல்கிறாயே. உனக்கு சாகும் நேரம் நெருங்குகிறது. வாழ விரும்பினால் வந்த வழி திரும்பு, நிற்காதே இங்கே. இப்படி பயமுறுத்த சக்தி எங்கிருந்து யார் தந்தது உனக்கு? இதன் பாதிப்பு தெரியுமா? நற்குடி மங்கையின் மனம் கொதித்தால் எங்கு கதறி அழுதாலும் தப்ப முடியாது கயவனே. இதன் பாதிப்பு தெரியுமோ? நீ என்ன, இலங்கை முழுவதுமே இருக்காது. மூடனே, எட்டிப்போ இங்கிருந்து. பூண்டுக்கிளி வானத்தில் பறக்க முடியாது. இதயம் திறந்து பேசுவதை பலவீனமாக நினைக்காதே. மௌனமாக வந்துவிட்டால் பிரச்சனைகள் வராது. சீதே, ராவணன் விரித்த வலையில் விழுந்த பறவை மீளவே முடியாது. ஆகையால் துள்ளாமல் துவளாமல் அள்ளிக் கொள்ளுகிறேன். வந்துவிடு. லக்ஷ்மணனா? யாரை கூப்பிடுகிறாய்? ராவணாவது லக்ஷ்மணனாவது, ராவணன் வந்த பிறகு கதையே மாறிவிட்டது. சீதே, கத்தாதே, கலங்காதே. ராவணனை தடுக்க யார் இருக்கிறார்? ராவணனை யாரும் தடுக்க முடியாது. அண்ணா! அண்ணா! லக்ஷ்மணா, அண்ணா, லக்ஷ்மணா, அண்ணா இங்கே. சீதையை அங்கே தனியாக விட்டு இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு நான் இட்ட ஆடை என்ன? மன்னியுங்கள் அண்ணா. அண்ணா, உங்கள் குரல் கேட்டு போய் பார்த்து வா என்று அண்ணிதான் அனுப்பினார். நான் மாட்டேன் என்றேன். அண்ணி தப்பாக எடுத்துக்கொண்டு ஏதேதோ பேசினார். வந்து விட்டேன். வந்திருக்க கூடாது லக்ஷ்மணா. அப்போது நீ சொன்னது சரிதான். மானாக வந்தது மாரீச்ச ராட்சசன். மடியும் போது அவன் என்னைப் போல் பேசி உன்னை இங்கே கூப்பிட்டான். சீதை அதை உண்மை என்று நம்பிவிட்டாள். ஏமாற்றி இருக்கிறான் எதிரி. சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இனிமேல் போனால் அங்கு இருக்க மாட்டாள். அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். பிரச்சனை எதுவும் இருக்காது. பிரச்சனை இல்லை என்றால் நல்லதுதான். வா லக்ஷ்மணா. சீதே, வருகிறேன் மகளே. சீதே, நான் வருகிறேன். விட்டுவிடு, விட்டுவிடு ராவணா, விட்டுவிடு. சீதே, சீதே, நான் வருகிறேன். சீதே, பார்த்தீர்களா
ஜடாயு. இந்த பாவி ராவணன் என்னை கடத்தி செல்கிறான். ராமன் இல்லாத நேரத்தில் கபடக்காரன் ஏமாற்றினான் என்னை. லக்ஷ்மணன் எடுத்து சென்றதை கேட்காதிருந்தேன். நான் கதறினேன், யாரும் இல்லை தடுக்க. நீ கவலைப்படாதே மகளே, என் உயிர் இருக்கும் வரை இவனை மேலே செல்ல விடமாட்டேன். ராவணா, சதி செய்து சாதிக்க பார்க்கிறாயா? தனியாயிருந்த ஒரு பெண்ணை கொஞ்சமும் வெட்கமில்லாமல் நீ கடத்திச் செல்வது உனக்கு என்றும் புகழைத் தராது. நான் சொல்கிறேன், சீதையை விட்டுவிடு. மேலே செல்ல நான் உன்னை விடமாட்டேன். சீதையை கடத்துவது உன் உயிரையே நீ இழக்கும் நிலையில் கொண்டு போய் நிறுத்திவிடும். அறிவுரை தருகிறாயோ? ராவணனுக்கு கற்றுத் தருகிறாயா? காற்றுக்கு விலங்கு போட்டு தடுத்து அதை நிறுத்த முடியாது. போதும், என்னுடன் மோதாதே. நான் மோதினால் நீ தாங்க மாட்டாய். பாவி, அப்படி நினைக்காதே. வைரம் பாய்ந்த உன் கட்டுடலை என் மூக்கினால் குதறி கிழித்து விடுவேன். பறவை என்று பார்க்காதே. நான் என் உயிரை பணயம் வைத்தாவது சீதையை காப்பாற்றுவேன். என் கடந்த கால வரலாறு உனக்கு தெரியாதா என்ன? அவளையை காப்பாற்ற வந்ததற்கு பலனா இது? தர்மத்துக்கு இடமில்லையா? கொடுமையை தடுக்க யார் இங்கே? சீதே, அண்ணி, 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 அண்ணி. லக்ஷ்மணா, சீதை உள்ளே இல்லை. உள்ளே இல்லை என்றால் எங்கே அண்ணி? எங்கு போயிருப்பாள் சொல்லாமல்? பதட்டப்படாதீர்கள், தேடும் வாருங்கள். லக்ஷ்மணா, நீ அப்படி போ, நான் இப்படி போகிறேன். சீதே, 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 மாதா, மாதா, சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, 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 சீதே, 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 மாதா, காப்பாற்றுங்கள்!
சீதே! சீதே! அண்ணா, அங்கும் இல்லை. பார்த்தாயா எல்லா இடமும்? ஒன்றுமே புரியவில்லை. வனத்தில் வாழ்வோரே, என்னை தேடிக்கொண்டு என் புருஷன் இங்கே வந்தால் நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த நகையை காட்டுங்கள், நடந்ததை கூறுங்கள். பாவி ராவணன் என்னை கடத்தினான் என்று. கத்தினால் எதுவுமே நடக்காது. நான் ராவணன் கடத்தி செல்கிறேன். யார் என் பெயரை யாரிடம் சொல்வர்? அரக்கனே, கபடத்தால் நாடகமாடி வெட்கமில்லாமல் என்னை கடத்தி போகின்றாயே. வீரமுள்ள தீரன் செய்யத்தக்க செயலா இது? தனிமைப்படுத்தி என்னை திருடன் போல் வந்து இப்படி நெறிக்கட்டி நடக்கிறாயே. தனித்திருந்த பெண்ணை கடத்தியது கௌரவமாய் இருக்கிறதா உனக்கு? பண்பில்லாதவனே, என் கணவர் கோழையோ பேடியோ அல்ல. அற்பனே, ஆகாசத்திலோ பாதாளத்திலோ எங்க மறைத்தால் என்ன? என் சுவாமி என்னை காத்து அழைத்து செல்வார். பேதையே, என்னை எதிர்க்க அடக்க தடுக்க எவனும் இல்லை. இலங்கை என்றால் வெளியால் எவனும் நுழைய முடியாது. அப்படி நுழைபவன் விழுந்து மடிவான். பெண் ஆசையால் பேயாக அலைகின்ற பைத்தியக்காரனே, பண்பு கேட்டு மனம் போல் வாழ்வதும் வாழ்க்கையாகுமா? வீரத்தின் மணியாக, மானிடத்தின் மலராக, வான்வெளி சுடராக, பிரகிருதியின் அணுக்களில் பிரபு ராமனின் பேர் பொறிக்கப்படத்தான் போகிறது. எங்கெங்கு நோக்கினும் அங்கே என் சுவாமியின் புகழ் இருக்கும். எனது முழு நம்பிக்கை இது. நடக்கட்டும். சீதே! 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 மாதா! 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 சீதே! 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 மாதா! மாதா! சீதே! மாதா! சீதே! மாதா! சீதே! 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 மாதா! சீதே! மாதா! சீதே! 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 அங்கு பார் லக்ஷ்மணா. ராமா! 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 ஜடாயு! ராமா! ராமா! ஜடாயு! ஐயா, இந்த நிலை தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எந்த பாவி உங்களை தாக்கினான்? நீ நீ வந்தாயா ராமா? நான் நான் உன்னை எதிர்பார்த்துத்தான் உயிரை விடாமல் இருக்கிறேன் ராமா. நான் நான் உனக்கு சீதையை பற்றி சொல்ல வேண்டும். சீதை? சீதையை பற்றியா? எங்கே என் சீதை? சீதையை எடுத்துச் சென்றான். எடுத்துச் சென்றானா? தாம் சீதையை கண்டீர்களா? மகனே, நான் மோதி முட்டி தடுத்தேன். நான் சீதையை
அவன் 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 கையில் இருந்து மீட்க சண்டையிட்டேன். தாம் தாக்கியும் கடத்திச் சென்றான் என்றால் யார் கடத்தியது அவளை? அவளை 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 பாவி ராவணன் தனது விமானத்தில் வைத்து ஆகாய மார்க்கமாக சென்றான் ராமா. ஆகாய மார்க்கத்திலா? ஆமாம். ராவணனா? அரக்கர்களின் அரசன் ராவணன் அவளை தூக்கிச் சென்றான். அந்த பேதை உரத்த குரலில் உதவி கேட்டு கூக்குரலிட்டான். நான் 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 ராவணனை எதிர்த்தேன். அவன் அவன் வெறி கொண்டு என்னை தாக்கினான். பொங்கிய கோபத்தில் தனது பாப கையினால் என் என் ட்ரக்கையை வெட்டினான். அதனால் அதனால் தரையில் விழுந்து விட்டேன். ஐயா, எந்த பக்கமாக சென்றான்? தெற்கு திசையை நோக்கி. தெற்கு திசையை நோக்கியா? இன்னும் ஏதாவது தெரிந்தால்? எனக்கு 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 வேறொன்றும் தெரியாது. அவன் அவன் எங்கு சென்றானோ? சீதா, என் மகள் அழுது கொண்டே போனாள். ராமா, மகனே, விரைவாக அந்த பாவியிடமிருந்து அவளை காப்பாற்று. தனது மனைவியை காப்பாற்றுவது கணவன் என்பவனின் முதற் கடமையாகும். ராமா, ஐயா, தாம் கலங்காதீர்கள். அந்த பாவி எங்கு சென்றால் என்ன? என் பிடியிலிருந்து அவன் தப்பிக்க இயலாது. நிலத்தில், ஆகாசத்தில், பாதாளத்தில் அவன் எங்கு பதுங்கினால் என்ன? பாவியை பிடித்து எடுத்து வந்து பழி வாங்காமல் விடமாட்டேன். ராமன் பொறுமை இழந்து விட்டால் பிரம்மா வந்தாலும் நடக்காது. ராமா, உனது கோபம் வெல்லட்டும். ராமா, நான் 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 செல்கிறேன். என் பிரிய நண்பன் தசரதனை பார்க்க போக போக விடைத்தாராமா. ஏ மகாத்மா, தாம் இந்த ராமனுக்காக அர்ப்பணித்தீர்கள் தங்களையே. இதற்கு நன்றியோடு கைமாறி என்ன செய்வேன்? தமது மருமகளாக நினைத்து சீதையை காத்து நின்றீர்கள். பெரியவரே, உங்கள் மகன் போல ராவணன் உங்களை இப்படி செய்ததற்கு பழி வாங்குவேன். உன்னை உன்னை நான் வாழ்த்துகிறேன் ராமா. பெரியவரே, ஒரு பிரார்த்தனை. தாம் பரலோகம் சென்று மன்னர் தசரதரை பார்த்தால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை சீதையை கடத்திய விஷயத்தை தயை கூர்ந்து சொல்லாதீர்கள். ராமன் வாக்குறுதி தருகிறேன். உண்மையில் தசரத மைந்தன் ராமன் அந்த ராவணனை அவன் குடும்பத்தோடு சீக்கிரமே யமலோகம் அனுப்பி என் சீதையை மீட்டு வருவேன். ராமா, 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 வெற்றி உண்டாக மைந்தா. லக்ஷ்மணா, வீர ஜடாயுவைப் போல தீங்கினை தடுக்கின்ற வேகம், தன்னை தருகின்ற தியாகம் மாண்புடையது, மற்றவர் வணக்கத்துக்குரியது. வாளேந்தி போர் முனையில் வீர மரணம் எய்துபவன் மரணத்துக்கு பின் வீர சொர்க்க பதவி பெறுகிறான். இவருக்கும் அந்த பெருமை. வீர சொர்க்கம் போய்விட்டார். மன்னர் தசரதரைப் போல நமக்கு இவர் புனிதர்,
நம் தந்தையைப் போன்றவர். இவரை எரியூட்ட கட்டைகளை அடுக்கு. இவருக்கு நான் மகன் போல இறுதிச் சடங்குகளை செய்து முடிக்கிறேன். உங்கள் ஆணை அண்ணா. ஏ மகாத்மா, தமக்கு வீர சொர்க்கம் கிட்டட்டும். தாம் அமைதி கொள்க. அவள் ஏதாவது உணவருந்தினாளா? இல்லை மன்னவா, எது கொடுத்தாலும் அவள் தொடுவது கூட இல்லை, வேண்டாம் என்கிறாள். ஏன் என்று கேட்டால் இப்படியே பட்டினியாக இருந்து தன் உயிரை விட்டுவிடப் போகிறாளாம். நீ மடிய விரும்புகிறாயோ? பாவம் உன் உயிரை எடுப்பதற்கு யமதூதர்கள் என்ன? அந்த யமனை இங்கு வருவதற்கு என் அனுமதியைத்தான் கேட்பான். நீ மடிய வேண்டிய நாள் நான் அனுமதிக்கும் நாள். சுந்தரி, நீ முரட்டு ராவணனை பார்த்திருக்கிறாய், மோகன ராவணனை அல்ல. உனது சக்தியை பெரிதாக நினைத்தாயோ? ஊரை கெடுத்து பாவம் புரிகின்றாயே, அது உன்னை பழி தீர்க்கும் ஒரு நாள். நல்லவனாக நட. வரன் தந்து வாழ வைத்த தெய்வங்கள் பிரம்மாவையும் சிவனையும் மறந்து விட்டாய் அகந்தையால். தெரிந்து கொள், சக்தியை தப்பு வழியில் செலுத்தினால் சக்தியை கொடுத்த தெய்வங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த விடாது. சக்தி தூய நெருப்பு. நீ பெற்ற சக்தி தப்பு வழியில் ஏங்கினால் அதன் முடிவு பயங்கர தோல்வி. உன் நாணங்கட்ட செயலால் தெய்வங்களுக்கும் பிரச்சனை. ஒரு புனிதமான பதிவிரதை தீயினும் மிக்கவள் சாமானியம் அல்ல அவள். அறிவில்லாத மூடனே, உன் பாப எண்ணங்களால் மாசுபடிந்த உன் பாப கரங்களால் என் மேனியை தொட்டாய். அதற்குரிய சரியான தண்டனை பெறப்போகிறாய். பண்புடன் செயலில் நேர்மையுடன் வாழும் என் கணவரின் பாணத்தால் நாளை நீ மடிந்து விழுவாய் தரையில். அப்பனின் ராஜ்யமே அவனுக்கு இல்லையே, முடியிழந்து அலைகிறானே. அவன் என் முன்னால் ஒரு துரும்பு போல. ராஜாங்க மாளிகையில் இருப்பதை விட்டு ஒரு பிச்சைக்காரனின் பின்னால் போகாதே. அப்படி போக விட மாட்டேன். சொப்பனங்கள் உன் விழியில் இலங்கேஸ்வரனின் பெருமையை காட்டட்டும். அவன் அதிகார அற்புதங்களைக் கண்டு உன் விழி திறக்கட்டும். அகில உலக சுந்தரிகள் எப்போதும் என்னையே மனக்கோயிலில் அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறர்க்கரிய பாக்கியம் உன்னை தேடி வந்தும் கூட தசகண்ட ராவணன் உன் தாசனாக காதல் பிச்சைக்கு கையேந்தி கொண்டிருக்கிறேன். இந்த தலை எவன் தலைக்கு முன்னாலும் தாழாமல் இருந்தது, அந்த தலை உன் காலடியில் தாழ்ந்து நிற்கிறது. நீ மட்டும் சரி என்று சொல்லிவிட்டால் சரியாத சாம்ராஜ்யமும் குறையாத செல்வமும் எண்ணற்ற சேனைகளும் இலங்கையின் அத்தனை உரிமைகளும் அவைகளை உடமையாக பெற்ற இந்த ராவணனும் உனக்கு உரிமையாகும். பதவி, அரசு, ஆளுமையின் திமிரால் நெருக்கெட்டு அற்பனே நீ ஏன் பேசுகிறாய்? அதர்மம் நீடித்து நிலைக்காது. மாசற்ற அவர் மாண்புள்ள வீரர். இந்த உலகத்து செல்வம் அனைத்திலும் சிறப்பு மிக்கவர். அந்த மகா புருஷனுக்கு முன்னால் நிற்பதற்கு அருகதையற்ற கோழை குள்ள நரினி. திருடனை போல என்னை தனியாக இருந்த போது கடத்தி வந்தவன் நீ. நீயும் ஒரு ஆண்மகனா?
உனக்கு நாடும் ஒரு கேடா? உன்னையும் பெற்றாளே ஒரு பாவி மகள். உன் முன்னோரை பழிக்கிறேன், உன் குலத்தை பழிக்கிறேன். ஒரு முறை அல்ல 1000 முறை நிந்திக்கிறேன். பிடிபட்ட பிறகு உனக்கு இத்தனை திமிரா? அளவுக்கு மீறும் உன்னாவை அறுத்தெறிந்து விடுவேன். கோபிக்கும் ராவணனை காமுகனாக்கி நீ வலுவிழக்கச் செய்து விட்டாய். அதனால் தான் கைலை மலையை தூக்கியவன் காதல் பிச்சை கேட்டு கையேந்தி பேசுகிறேன். பேரழகியே, உனக்கு இதயமே இல்லையே. இலங்கையில் இலங்கேஸ்வரன் நினைத்தால் அதை செய்து முடித்தே உறங்குவார். இலங்காதிபதி தன் சுயபலத்தால் அண்டங்களை இடமாற்றி வைப்பார். இன்றே இலங்காதிபதியின் இஷ்ட மனைவியாகும் ஒரு முடிவுக்கு நீ மறுப்பு தெரிவிக்காது. எழுந்திரு, வா என்னுடன். வராதே பாவி, இந்த புல்லை நீ தாண்டி வர நினைக்காதே. மனிதையே, ராவணன் என்னும் புயலின் முன்னால் இந்த சின்னஞ்சிறு புல்லையா தடையாக நிறுத்துகிறார்? தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்து திரிலோகம் வென்றவரிடமா விளையாடி பார்க்கிறாய்? சுந்தரி, காமதேவன் மோகமெனும் பாணத்தால் புருஷர்களின் இதயத்தை துளைக்கிறார். நீ சிறு புல்லெடுத்து ராவணனுக்கு தடை போடுகிறாயா? உண்மையே அக்னி அல்லவா? இது இழிந்ததல்ல, சத்திய பத்தினியின் நெஞ்சில் கசிந்த கண்ணீர் தந்த அக்னி பானங்கள். இந்த சீதையின் கற்பு கனலை இது உன் மீது உமிழும். இது அபலைக்கு பாதுகாவல், அநீதியாளனுக்கு இருபக்க கூர்வாள். என் மனது, வாக்கு, செயல்பாடுகள் அன்பு கணவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. அவர் நீதி தர்மத்துக்கு முரண்படாதவர். மாதா அனுசியா, இதிலே இருந்து பாவியை தடுத்துடு. தாண்டி வந்தால் எரித்து விடு. சின்ன குழந்தை போல் பேசுகிறாயே. சீதே, இந்த புல்லை நம்பாதே. புவனங்களையே அடக்கும் இந்த வல்லவனை நம்பு. இல்லையேல் உன் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு போவேன் என் அந்தப்புரத்திற்கு. வா. தொடாதே. நான் உன் மனம் பேசுகிறேன். நலகுபேரன் சாபம் மறந்து விட்டதா? கொடியவனே, என் மனைவியை நெறிகெட்டு பாழாக்கினாய். பாவி, சாபமிடுகிறேன். இனி மாற்றான் மனைவியை நெருங்கி அவள் இஷ்டத்தை மீறி அவளை கலங்கப்படுத்தினால் உன் தலை தூள் தூளாக நொறுங்கிவிடும். சீதே, இன்பமே உன்னை பூஜிக்கிறேன். அன்பே உன்னை அடிக்க கை எழவில்லை. நாளை நீ இந்த சாம்ராஜ்யத்திற்கு மகாராணியாக போகிறாய். அந்த முறையில் இந்த அடிமைகளின் முன்னே உன்னை அவமதிக்க மாட்டேன். இன்றலையே நாளை உன் மனம் என் வழிக்கு வரத்தான் வேண்டும். ஆகையால் இன்று நான் உன்னை விட்டு விடுகிறேன். 1 வருடம் விட்டு வைக்கிறேன். நீயாகவே மகிழ்ச்சியோடு என் மாளிகை அந்தப்புரத்திற்கு வந்துவிடு. இல்லையேல் சமையல் கலைஞர்கள் காலை வேளை உணவுக்கு ஏற்றதாக கோமளாங்கி உன் உடலை துண்டு துண்டாக்குவார்கள். காவல் பணியாளர்களே, கவனமாக இருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ என்னுடைய ஆணை இல்லாமல் சீதையை சந்திக்க கூடாது. அவளுக்கு வைரங்கள், வைடூரியங்கள், மாணிக்கங்கள் எது விருப்பமோ ஆடைகள், அணிமணிகள் கெட்டதை கொடுங்கள். இது எனது நிரந்தர ஆணை. சீதை வரப்போகும் புதிய மகாராணி. அதனால் யாருமே தெரியாமலோ அல்லது அறியாமலோ வணங்காமல் நின்று தப்பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் எனது கோபத்திற்கு முதல் பலி ஆவார்கள். எப்படியாவது அவளை வழிக்கு கொண்டு வந்து விடப்பார். பயம் காட்டு அல்லது பாசம் காட்டு. அன்பு, ஆசை, அரட்டல், மிரட்டல், எந்த முறையிலாவது அவளை வழிப்படுத்துவதற்கு செயல்படு. மிக விரைவில் நான் எதிர்பார்க்கும் இன்பச் செய்தி எனக்கு எட்ட வேண்டும். எட்டும் போது தங்கமாக கொட்டி கொடுப்பேன். தங்கள் ஆணைப்படியே மன்னா.
அடி வனதேவி, உன்னிடம் பேசிவிட்டு போனாரே மாமன்னர் ராவணன், அவர் கைலை சிவனை விட வலிமை மிகுந்தவர். அடி பேதாய், பைத்தியமா? என்னதான் நினைத்தால் இலங்கை வேந்தனை? அடி, எங்கும் இருக்கும் எழிலரசி அத்தனை பேர்களும் வரிசை வரிசையாக இலங்கை வேந்தனின் வாசலிலே அவர் கண்பட ஏங்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிடிவாதம் பிடிக்காமல் இலங்கை வேந்தனை ஏற்றுக்கொள். இல்லையானால் உன்னை, உன்னுடைய இந்த மேனி தோலை உரித்து நாங்கள் உணவாக சமைத்து விடுவோம். உனக்கு ராமனும் இல்லை, ராவணனும் இல்லை. என்ன சொல்கிறாய்? அடி காத்யாயினி, காளிந்தி, காலமுகி, இப்படியெல்லாம் சொல்லுவதால் இவள் வழிக்கு வரமாட்டாள். நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பக்குவமாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன். போங்கள், நீங்கள் போங்கள். தேவி சீத்தை, உத்தமியருள் உத்தமி நீ. உன்னுடைய மன உறுதியைக் கண்டு நான் உன் பக்தையாகிவிட்டேன். திரிசடை என் பெயர், என்னை நம்பு. உண்மை சேவகி நான் உனக்கு. காரணம் ஏன் பரிவு என்னிடத்தில்? ஏன் என் மீது இந்த அக்கறை உனக்கு? ஏன் நீயும் ஒரு அரக்கி இல்லையோ? நானும் ஒரு அரக்கிதான். பெண்ணே, அரக்கரிலுமே பரிவு உண்டு, இரக்கம் உண்டு, மென்மையும் உண்டு. பெண்ணின் மனதை பெண்தான் அறிவாள். கொஞ்சம் சாப்பிடு. முடியாது என்கிறேனே. நீ சின்ன குழந்தை இல்லை. உண்ணாதிருந்தால் உயிர் ஏது? இங்கே வேதனைப்பட்டு நான் வாழ்வது எதற்காக? என் உயிர் போவதே நிம்மதி. சொல்லாதே, சிந்தி. கண்ணீரை துடைத்துக்கொள். துன்பத்தில் துவளுவதா ரகுவம்ச மருமகளுக்கு கணவனே உயிர் இல்லையா? நீ எந்த கருத்தில் சொல்கிறாய் திருசடை? அண்ட புவனங்களுக்கும் அவரை கதி. என் புருஷன் அல்லவா அவர்? நல்ல இதயங்கள் அவரை நாடுகின்றது. நீ இத்தனை தெரிந்து வைத்திருக்கிறாய், அப்புறம் சாவதே நிம்மதி என்று ஏன் சொல்கிறாய்? ஒரு பாவி உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறான். அவன் அழிந்து போவதை நீ காண வேண்டாமா? சற்று சிந்தித்துப் பார். நாளை ஸ்ரீராமன் பெரும் போர் நிகழ்த்தி ராவணனை போரில் ஜெயித்தால் அது யாருக்காக? யாரை காப்பாற்ற? உன்னை இழந்தால் அவன் நிலை என்ன? தன் அன்பு மனைவி சீத்தை என்பவள் இறந்தாள் என்று கேட்டால் அவனுடைய ஆர்வமும் வலிமையும் வீணாக்க நினைக்கிறாயோ? துயரம் மனைவியின் பொறுப்பிலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறதோ? தப்பாக நினைக்காதே. தலைவன் வரப்போகிறான் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிரு. அதற்காகவாவது கொஞ்சம் சாப்பிடு. அரண்மனை சோறு எனக்கு ஏற்றதல்ல. இந்த பாவியின் நிழலில் இருக்க எனக்கு எரிச்சலாயிருக்கிறது. என் புருஷன் மனத்திலே காயம் கிழங்கும் தின்னுகிறார். இப்போது சொன்னது உன் பண்பை காட்டும் பேச்சு. மனம் கலங்காதே. உனக்கு காயும் கிழங்கும் நான் தருவேன். எங்கிருந்து? இங்கேயும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். விபீஷ்ணன் என்ற எளியவர். அவரை கேட்டு அவருக்கு தெரிந்த தபசிகளிடத்திலிருந்து ஆகாரம் கொண்டு வருகிறேன் மகளே. மகளா? ஆம் மகளே. மகள் என்று எனக்கு இல்லை. நல்ல லட்சியம் கொண்ட உன்னை பார்த்தவுடன் தாயின் உணர்வு வந்தது. பைரவி, இவைகளை அசோகவனத்தில் இருக்கும் ராஜகுமாரி சீத்தையிடம் கொடுத்து வா. சீத்தைக்கா இது? தாம் அவளுக்கு புத்தாடை அனுப்புகிறீர்களா? ஆம் பைரவி, அவள் வந்தபோது அணிந்த ஆடை. வேறு மாற்றவில்லை அவள். அவளுக்கு உடை நாம் தர வேண்டியது. அவள் பெரும் சாம்ராஜ்யத்தின் ராணி அல்லவா? அவளுக்கு கௌரவ குறைவு இருக்கவே கூடாது. மன்னியுங்கள் மகாராணி, தாம் அவள் மீது இத்தனை அக்கறை காட்ட தேவை என்ன? மகாராஜா அவள் மீது வைத்திருக்கும் மோகத்தை பார்த்தால் தெளிவாக தெரிகிறது, நாளை அவள்தான் இந்த அரண்மனைக்கு மகாராணி. மாற்றங்கள் அப்படி நிகழ்ந்தால் அது பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்பொழுது அவள் இலங்கை ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாள். தனியாக இருக்கிறாள், ஒரு ராணி. அதனால் மண்டோதரி அவளை விசேஷ அதிதியாக மதிக்கின்றேன். அவள் எப்படி வந்தாள் அது கணக்கில் வராது. நம் வீட்டுக்கு வந்த ஒருத்தியின் தேவைகளை நீ கவனி. மேலும் மகாராணி, இதற்கு மேல் நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை. சென்று அவளிடம் நான் கொடுத்த உடைகளை கொடு. அவளிடம் நான் சொன்னதாக சொல்.
இன்னும் அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எனக்கு சொல்லி அனுப்பச் சொல். போ. தேவி சீதா, மகாராணி மண்டோதரியின் சார்பில் உன்னிடம் இந்த உடைகளை கொடுக்க வந்தேன். இதை அணிந்து கொள். மேலும் எங்கள் ராணி சொன்னார்கள், ஒரு பெண் என்ற முறையில் தன்னை தோழியாக நினைக்க சொன்னார்கள். இன்னும் வேறு எது தேவை இருந்தாலும் தயங்காமல் சொல்லி அனுப்பலாம். அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள் எங்கள் ராணி. இந்த நல்ல எண்ணத்துக்காக மகாராணி மண்டோதரிக்கு என் நன்றியை சொல். மகாராணியிடம் இதை திருப்பி கொடுத்து விடு. புதிய ஆடை எனக்கு தேவையில்லை. தேவையில்லை என்று சொன்னால் தாம் அணிந்த ஆடை பழையது அல்லவா? இல்லை, இது மாதா அனுசூயா வழங்கிய தெய்வீக உடை. இது எப்போதும் அழகுடையது, ஆன்மீக ஒளி போல் தூய்மையானது. மேலும் என் கணவர் துறவாடியில் இருக்கிறார். நான் புத்தாடைகளை ஏற்று அணிகின்றது என் தர்மத்துக்கு ஏற்புடையதல்ல. நல்லது தேவி. மேலும் நான் சொன்னதாக உன் மகாராணியிடம் சொல். பெண் ஒருவள் இங்கு வேதனைப்படுகிறாள், துன்பத்தில் புழுங்குகின்றாள். அவளை புருஷனிடமிருந்து பிரித்து விட்டார்கள். திரும்ப என் புருஷனிடம் அனுப்பிவிட்டால் கண்டிப்பாக கருணை உள்ள ரகுவரர் மன்னித்து விடுவார். அனுப்புவதற்கு மறுத்தால் என் புருஷன் பொங்கி எழுந்து இலங்கையையே அழித்து விடுவார். நீதான் ஒரு ஆரிய கன்னிகை. அவள் பேச்சை கேட்டு உள்ளத்தில் அச்சத்தின் நிழல் படுகிறது பைரவி. சீதை என்ற தீயை, புனிதத்தை சிறையெடுத்து மன்னர் பாவம் செய்து விட்டார். அவருக்கு நான் எப்படி சொல்வேன்? கனலை கற்புக்கரசியை கடத்தினால் பின் விளைவு பேரழிவுதானே. குடும்பமே நாசம். ஏ கைலை நாதா, என் மன்னரை நீ காத்திடு. அவருக்கு நல்ல மதி கொடு. மன்னர் வாழ்க. மன்னர் வருகிறார். அரசே, தவறாக நினைக்கவில்லை என்றால் தம்மிடம் ஒன்று கேட்கவா? கேள். ராவணனின் தேவிக்கு அனுமதி வேண்டுமா? இதற்கொரு முன்னுரை முகவுரை தேவையா? கேள். என்ன வேண்டும் உனக்கு? சீதை. சீதை அவளுக்கு என்ன? சுவாமி, சீத்தை இலங்கையை அழிக்கும் பயங்கர எரிமலை. உங்கள் புகழுக்கு இழுக்கு. அவளை இங்கே இருக்க விட்டால் இலங்கைக்கு உன்னதங்கள் இல்லை. மன்னா, இப்போதும் தப்பில்லை. இப்போதே ராமனிடம் திருப்பி அனுப்பிவிடுங்கள். இல்லையேல் இல்லையேல் இல்லையேலாவதென்ன? அச்சுறுத்துகிறாயா? தேவி, வீரமுள்ளவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுத்து விட்டால் திரும்பி பார்த்து விருப்பத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளுவான். வீரன் என்றால் அவன் மரணத்திற்கு அஞ்சுவதில்லை. உண்மையாக உனக்கு என் வளர்ச்சியிலும் வாழ்விலும் ஈடுபாடு இருந்தால் இப்படியான செயல்கள் செய்ய எனக்கு ஊக்கம் கொடு. என் மண்டோதரி ஊக்கம் கொடுத்தால் எனக்கு ஈடே கிடையாது. ராவணனின் மனைவி, அதுவும் மாவீரன் மேகநாதனின் மாதாவுக்கு இந்த அச்ச உணர்வு பெருமையே அல்ல. லக்ஷ்மணா, இதோ பார். லக்ஷ்மணா, பார்த்தாயா? இது சீதையின் வளையல்கள். அவள் இந்த வழியாகத்தான் சென்றிருப்பாள். நாம் கூர்ந்து கவனிப்போம். என் சீதை அந்த பாவியுடன் சண்டையிடுகையில் அவள் கையிலிருந்து நழுவி விழுந்திருக்கிறது. ஆமண்ணா, இன்னும் பார்க்கலாம். செல்வோம், தேடிச் செல்வோம்.
கபந்தனாகிய எனது கைகளை வெட்டிய வீரர்களே, நீங்கள் இருவரும் சிக்கினீர்கள். யார் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் உலகிலே இன்று இரண்டு வீரர்கள் தான் உண்டு. அவர்கள்தான் எனது நீண்ட கைகளை வெட்டக்கூடியவர்கள். யார் அவன் நீ சொல்லும் வீரன்? ஸ்ரீராமன், அவர் தம்பி லக்ஷ்மணன். நீயோ ஒரு ராட்சசன். ராமலட்சுமணர்களை எப்படி அறிவாய்? நீங்கள் நினைப்பது போல் நான் ராட்சசன் அல்ல. ஸ்தூல சிரஸ் என்னும் முனிவரது சாபத்தால் நான் அரக்கனாக மாறினேன். அவர் எனக்கு சாப விமோச்சனம் சொன்னார். ஒரு சமயம் ஸ்ரீராமன் தன் தம்பியுடன் தன் மனைவியை தேடி இந்த வழியாக வருவான் என்றார். அவன் உன் நீண்ட கரங்களை வெட்டுவதுடன் வெட்டிய அவன் கையாலேயே உன்னுடைய உடலை அக்னியால் சாம்பலாக்குவான் என்றார். உடனே உனது சாபம் நீங்கும் என்றார். நீதான் அந்த முனிவர் சொன்ன ராமனா? உண்மையை சொல். உன் மனைவி பற்றிய முக்கியமான குறிப்பு ஒன்று உனக்கு நான் கொடுப்பேன். ராமன் என்பது நான் தான். என் மனைவி சம்பந்தமாக முக்கியமாக நீ சொல்வது என்ன? மேலும் என் சீதை பற்றி தெரிந்தது. ராவணன் என்னும் ஒரு ராட்சசன் என் மனைவியை கடத்திச் சென்றிருக்கிறான். பாவியவன் எங்கிருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், அது மட்டும் தெரியாது. அது பற்றி தெரியுமோ? அன்பு கூர்ந்து அது சம்பந்தமாக முழு விவரமும் கொடு. அதை என்ன இந்த நிலையில் கொடுக்க இயலாது. ராமா, எனது இந்த ராட்சச உடல் சாபத்துக்கு ஆளான ரிஷியின் சாபத்தா என் அழகு மேனியுடன் எனது கூர்மையான அறிவு இப்படி ஆகிவிட்டது. நீ என்னை சிதையடுக்கி அதில் வைத்து என் செத்த உடலை எரித்துவிடு. அப்பொழுதுதான் எனக்கு என் உண்மையான கந்தர்வ ரூபம் மீண்டும் கிடைக்கும். மரணமடையாத உடலை எவ்வாறு எரிக்க? ஏ ராகவா, அதனால் உனக்கு எந்த தோஷமும் நேராது. பிரம்மா தந்த வரத்தின் காரணத்தால் நான் அஸ்திரங்களால் சாக மாட்டேன். அதற்கு ஒரே ஒரு உபாயம்தான். ரிஷி ஸ்தூல சிரஸ் சொன்னதற்கு இணங்க தீயிட்டு என்னை கொளுத்தினால்தான் நான் இந்த சாப உடலின் பிடியிலிருந்து விடுபட்டு எனது உண்மையான வடிவை மீண்டும் பெறுவேன். இப்பொழுது எனக்கு மெய்யறிவு இல்லை. சாபத்தின் காரணத்தால் எனது அறிவு, எனது ஆற்றல் இரண்டும் செயலிழந்திருக்கிறது. பொய்யா உண்மையா? பொய்யில்லை,
உண்மைதான். நான் தனு என்னும் பெயர் கொண்ட கந்தர்வன். அப்போது நான் வலிமை மிக்க மாவீரனாக இருந்தேன். நான் அழகிலும் சிறந்தவன். அந்த இந்திரன், சூரியன், சந்திரனைப் போல என் உடல் கவர்ச்சியுடனும் கலையுடனும் இருந்தது. இருந்தும் நான் பொழுதுபோக்குக்காக பயங்கர ராட்சச வடிவம் எடுத்து ரிஷி முனிவர்களை அச்சுறுத்தி விளையாடுவேன். அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நாள் ஸ்தூலஸ்ரஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு தபச்சுடர் போன்ற மகரிஷி வனத்திலே வந்தார். அவருடைய மாண்புகள் தெரியாமல் நான் அவரை மிகவும் பயமுறுத்தினேன். அவர் கோபம் கொண்டார். உடனே அவர் நீரை கையில் எடுத்து அக்னியை சாட்சியாக வைத்து எனக்கு சாபம் தந்தார். மூடனே, உனக்கு சாபம் விடுகிறேன். இந்த பயங்கர ரூபமே உனக்கு நிலைத்து நிற்கும் உன் உண்மை வடிவமாகும். நீயும் ராட்சசனாகவே வாழ்வாய். நான் அவர் காலை பிடித்து கெஞ்சினேன், வேண்டினேன், அழுதேன். சாபத்திலிருந்து விடுபட வழி என்னவென்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், சாபம் கிட்டதுதான், ஆனாலும் உன் மீது கருணை கொண்டு சொல்கிறேன். என்று ஸ்ரீ ராமச்சந்திரன் லக்ஷ்மணனுடன் இங்கு வருகிறாரோ அன்று அவர்கள் உன் நீண்ட கரங்களை துண்டித்து உனது உடலுக்கு தகனக்கிரியை நடத்துகிறார்களோ அப்போது உன் அழகு வடிவமும் அறிவின் ஆற்றலும் திரும்ப பெற முடியும். ஒரு சமயம் எனக்கும் இந்திரனுக்கும் போர் நடந்தது. எனக்கு உயிர் போகாத வரம் ஒன்று இருந்த காரணத்தால் இந்திரனால் என்னை கொல்ல முடியவில்லை. ஆனால் இந்திரனின் வஜ்ராயுதம் தாக்கியதால் என் தலை என் வயிற்றுக்குள் அழுந்தியது. இந்த வடிவம் வந்துவிட்டது. அன்று முதல் நான் வயிற்று தலையனாக கபந்தனாக இருக்கிறேன். அது முதல் என் நீண்டு கிடக்கும் இந்த கைகளால் வனத்தில் உள்ள பறவைகளை, விலங்குகளை பிடித்து தின்று வாழ்கிறேன். ஆகையால் ராமா, என் மீது தயவு காட்டு. என்னை இந்த வடிவத்திலிருந்து விடுவித்து விடு. சூரியன் மறைவதற்கு முன்னால் என்னை கட்டைகளை அடுக்கி அதன் மீது கிடத்தி என்னை எரித்து விடு. அப்போது நான் சொல்ல வேண்டிய மகா புருஷரை பற்றி விபரம் சொல்கிறேன். அவர் உனக்கு உதவி புரிவார். நன்றி கபந்தா. லக்ஷ்மணா, நீ சிதையெடுக்க ஆவன செய். ஆகட்டும் அண்ணா. ஹே ராகவேந்திரா, தமக்கு நன்றி. தம்முடைய அருளால் கருணையால் தான் நான் முன்பிருந்தது போல பழைய அழகிய வடிவத்தை திரும்பப் பெற்றேன். இப்போது என் தியான சக்தியால் கண்டன எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ராவணன் தேவர்களின் பொக்கிஷ தலைவன், மகா கந்தர்வன் குபேரனுக்கு இளைய தம்பி, புலத்திய பிரம்மனுக்கு பேரன், ரிஷி விஸ்ராவனின் பிள்ளை. பிரம்மனிடம் வரம் பெற்று அவன் திக்குகளை வென்றான். அந்த தானவன் ராட்சசர்களின் அரசன். அவனே உங்கள் மனைவியை கடத்தி தென் திசை நோக்கி போனான். எங்கு போனான் என்று கண்டுபிடிக்க என் கண்ணுக்கு சக்தி இல்லை. பொதுவாக நான் பார்த்த விஷயம் அது பற்றி சொல்கிறேன். தென் திசை நோக்கி சென்றால் நீங்கள் மாவீரன் வானரர் கரசன் சுக்ரீவனை சந்திக்கலாம். அவருடன் உங்களுக்கு நட்பு ஏற்பட்டு சீதாதேவியை தேடும் முயற்சியில் தங்களுக்கு உதவுவார். சுக்ரீவன் இப்போது ரிஷ்யமுக மலையில் இருக்கிறார். தாம் விரைந்து அவரிடம் செல்லுங்கள், நண்பராக்கிக் கொள்ளுங்கள். முயற்சியில் வெற்றி பெற்று முடிவில் தாம் ராவணனை வென்று விடுவீர்கள். மகிழ்ச்சி. ரிஷ்யமுக பர்வதம் செல்ல எது பாதை? தாம் மேற்கு பக்கம் போகும்போது
தட்சிண பிரதேசத்தில் அநேக மலைகளையும் நதிகளையும் கடந்து சென்று புனிதமான பம்பா நதிக்கரைக்கு போய் சேருவீர்கள். அங்கு மாமுனி மதங்கர் ஆசிரமம் இருக்கிறது. அவருடைய தபோபலத்தின் மகிமையினால் அந்த ஆசிரம பகுதியில் கால் வைத்த உடனேயே உயிரினங்கள் எந்த ஒரு இடையூறுமின்றி சுதந்திரமாக நடமாடும். மதங்க முனிவர் இன்று இல்லை. மதங்க முனிவரின் பக்திமிக்க சிஷ்யை மகா தபஸ்வினி சபரி இப்போது அங்கு இருக்கிறார். அவர் தனது குருவின் ஆணைப்படி தங்கள் வரவை எதிர்பார்த்திருக்கிறார். அவர் உங்களை இறைவனாக எண்ணி எப்போதும் தங்களை பூஜித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை சந்தித்தால் அவர் உங்களுக்கு மாவீரன் சுக்ரீவனை பார்க்கும் வழியை விவரமாக சொல்வார். ஹே ராமா, தாம் வருந்தாதீர்கள். தாம் நிச்சயம் வெல்வீர்கள். இனி எனக்கு விடை கொடுங்கள். மகாத்மா, தாம் தமக்குரிய உலகம் போவீர்கள். பிரபு ராமா, பிரபு ராமா, பிரபு ராமா, இதை மிதிக்க வேண்டாம். அன்பு கூர்ந்து பூவில் கால் பதிக்காதீர்கள். இந்த மலர் பாதையை ராமனுக்காக போட்டேன். ஏ பாட்டி, நீ தினமும் இப்படி மலர்பாதை போட்டுக்கொண்டே இருக்கிறாய். அந்த ஸ்ரீராமன் இன்றே இப்போதே வருவான் என்று இதே வேலையை நீ எத்தனை வருடமாக செய்கிறாய்? அந்த ராமன் வந்தானா? எதிர்பார்க்கின்றேன். பிரபு வருவார், அவர் வருவார். மாமுனிவர் என் குரு மதங்கர் சொன்ன வாக்கு தப்பவே தப்பாது. அதனால் முழு மனதுடன் பூ பறித்து என் ராமனுக்காக செய்கிறது வழக்கம். திடீரென்று என் ராமன் வந்தால் முதியவள் என்ன செய்ய? அந்த பதட்டத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. என் ராமனுக்காக முன்னேற்பாடுகள் செய்கின்றேன். யாரும் இந்த முதியவளை கோபிக்காதீர்கள். சரி, விட்டுவிடு. நாம் வேறு பாதையில் போகலாமே. வா. பாவம், அந்த சபரியை நினைத்தால் பைத்தியமாகி விடுவாளோ என்று தோன்றுகிறது. ஆகட்டுமே, ஒரு உண்மையை மறந்து விடாதே. பக்தி பைத்தியமாகும் போது அந்த நிலை மிகவும் உயர்ந்தது. சாதாரணமாக நீ பார், பக்தன் பைத்திய நிலையில் தான் இருக்கிறான். சபரியின் பெருமை என்ன? அந்த உள்ளாழ்ந்த பக்தி. மேலும் அந்த மூதாட்டிக்கு அகந்தை என்பதே கிடையாது. அது கனிந்த பக்தியை காட்டுகிறது. உணர்ந்தேன் குருவே. பிரபு ராமா, பிரபு ராமா, பிரபு ராமா, பிரபு ராமா, நில்லுங்கள். மறுபடியும் வந்தீர்களா மலர் மீது நடக்க? நீங்கள் யாரப்பா? மாதா சபரியிடம் போகிறோம் நாங்கள். தாம் அன்பு கூர்ந்து சபரியின் குடிலை காண்பிக்கிறீர்களா? மாதா சபரியை பார்க்கவா?